ஹாய், அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்கள் அனைவரையும் நம்முடைய நம்பிக்கை விஸ்வாஸ் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ நேற்று நம்ம ஓடிஎம், ஐடிஎம், ஏடிஎம் எல்லாம் பார்த்தோம். அதில் இன்னைக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எந்த இது செலக்ட் பண்ணணும், இந்த மணியில் செலக்ட் பண்ணால் நல்லா இருக்குமா, இல்லை டீப் இந்த மணியில் செலக்ட் பண்ணால் நல்லா இருக்குமா, அதை பற்றி சொல்கிறதா நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஒரு செயினில் நான் இன்னைக்கு அனலைசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ரு ஒன்று கிடைச்சிது. ஸோ அதுதான் அதை பற்றி அப்படியே நான் சேஞ்ச் ஆனதால இன்னைக்கு அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அது என்ன அப்படின்னு கேட்கணும்னு என்னன்னு உங்களுக்கு தோணலையா? என்ன அப்படி என்ன இன்ட்ரெஸ்டிங்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுதாங்க, பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்லி அந்த 42,000 கிட்ட அப்படியே நிற்கிது. ஸோ இப்போ இங்கிருந்து பேங்க் நிஃப்டி 48,500 போகுமா, இல்லை 37,500 வருமா? இதுதான் என்னுடைய ஒரு கொஸ்டின். ஸோ நிறைய பேர் நினைக்கலாம் பட்ஜெட் வீக்கு, பட்ஜெட்டில் வாலிடிட்டி இருக்கும், இல்லை பட்ஜெட் நல்லா வந்துச்சுன்னா ஒரு பூம் கிடைக்கும், இல்லை பட்ஜெட் ரொம்ப எக்ஸ்பெக்டட் லைனில் வரலன்னா கீழே போயிடும் அப்படின்னு நினைக்கலாம். பட் இருந்தாலும் 48,500, 37,500 பாசிபிளா இல்லையா அப்படின்றது எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும். ஸோ என்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, ஆஸ் அ டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுற ஒரு 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 பர்சனாக பார்த்தீங்கன்னா, நான் பட்ஜெட்டை பற்றி பார்க்கவே இல்லைங்க. ஸோ நான் ஏன் எப்படி இந்த ஃபிகர் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ பட்ஜெட் இல்லைன்னா இந்த ஃபிகர் எப்படி வந்துச்சு, 48,500, 37,500 எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்கலாம். ஸோ அது எப்படி அப்படின்றத வாங்க நம்ம அனலைசிஸ் பண்ணி சார்ட்டை பார்த்துட்டு அப்புறம் சொல்கிறேன். ஸோ 48,500 பாசிபிள்னா எந்த லெவலுக்கு மேலே போச்சுன்னா பாசிபிள், 37,500 எந்த லெவல், கரண்ட் லெவல் எதுக்கு கீழே போச்சுன்னா பாசிபிள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ பேங்க் நிஃப்டி 1 ஹவர் சார்ட் வச்சிருக்கேன். இந்த 1 ஹவர் சார்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா, இங்கிருந்து மேல போனது திரும்ப ஒரு கரெக்ஷன், இல்லாட்டி புல் பேக், அதுக்கப்புறம் இங்க அப் ட்ரெண்ட் ஆயிருக்கு, திரும்ப அகைன் ஒரு புல் பேக் ஆயிட்டு இப்ப இந்த ஏரியாவில் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இப்ப ஃபர்தர் பிரேக் டவுன் ஆகுமா, இல்ல மேல பிரேக் அவுட் ஆகி மேல போகுமா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க். அப்பதான் நம்மளுக்கு கிளியர் ஒரு டெசிஷன் தெரியுங்க. இது மேல போச்சுன்னா நம்மளுக்கு 48,500, கீழே போச்சுன்னா ஒரு செட்டிங் லெவலுக்கு கீழே போச்சுன்னா 37,500. அந்த லெவலை நம்ம எப்படி பிடிச்சோம் அப்படின்றத இப்ப நான் சொல்றேன். இப்ப இந்த மூவ் இருக்கு பாத்தீங்களா, இந்த அப் மூவ், இந்த அப் மூவ் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க ஒரு ட்ரெண்ட் லைன் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா இதுதான். கிளியரா தெரியுதுங்களா? இங்க இருந்து போயிட்டு இங்க திரும்ப இந்த இடத்துல ஒரு டெஸ்ட், அப் மூவ், திரும்ப இங்க வந்திருக்கு, இங்க இடத்துல ஒரு டெஸ்ட், திரும்ப இங்க மேல போச்சு, பட் போக முடியல, இங்க இருந்து ரிஜெக்ட் ஆயிட்டு இப்ப இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆயிட்டு இந்த ஏரியால இப்ப ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்ப இந்த வந்திருக்க அப் ட்ரெண்ட், இது ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் ஆனது பிரேக் ஆயிட்டு கீழே வந்திருக்கிறதுனால அகெயின் இது மேல பிரேக் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம். இங்க பாருங்க, பிரேக் ஆயிட்டு உடனே ரிவர்ஸ் ஆயிருக்கு, பட் மேல சஸ்டெயின் ஆகல, கீழே திரும்ப இந்த இடத்துல பிரேக் ஆயிருக்கு, பட் அகெயின் சேம் லெவல்ல பாருங்க, இந்த லெவல்ல அகெயின் ரெசிஸ்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்துருச்சு. ஸோ எப்போ வரை ஒரு ஒரு கன்ஃபர்மேஷன் இதுக்கு மேல ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெண்டுக்கு மேல சஸ்டெயின் ஆகணும். இது பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் கூட தெரியலாம், பட் டபிள்யூ பேட்டர்னுக்கு கூட ஒரு சில ரூல்ஸ்லாம் இருக்குது. அந்த ரூல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா,
இது பிரேக் ஆகணும். பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆனா தான் இந்த லெவல் போகும். இல்லாட்டினா போகவே போகாது. ஸோ அதுக்கு முன்னுக்கு நிறைய அனாலிசிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ அது மைனூட்டா போக வேணாம். நான் ஒரு மேஜர் பிக்சர் மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ எப்படி இங்க வந்து ஒரு அப் மூவ் ஆயிட்டு திரும்ப மேல போச்சோ, இங்க இருந்து வந்துட்டு கரெக்ஷன் பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் தெரியும். இங்க இருந்து வந்துட்டு இந்த ஏரியாவுல டச் பண்ணிட்டு 0.618 டச் பண்ணிட்டு திரும்ப மேல போயிட்டு இங்க கரெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ அடுத்து நம்ம இந்த ஃபிபனாச்சி லெவல இங்க இருந்து நம்ம இங்க வச்சு போட்டோம்னா நம்மளுக்கு லெவல்ஸ் கிளியரா தெரியும். ஓகே. நான் என்ன பண்ண போறேன்னா நல்லா பாருங்க. இப்ப நல்லா கிளியரா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகே. ஸோ எக்ஸாக்ட்லி இங்கிருந்து போன மார்க்கெட், இங்கிருந்து போன இந்த மார்க்கெட் ரீடெஸ்ட் ஆகி 0.618ல தான் சஸ்டெயின் ஆகிக்கிட்டு இருக்குது. ஓகே. ஃபர்தரா வந்து நம்மளுக்கு இந்த 0.618ல இருந்து மேல சஸ்டெயின் ஆனதுக்கு அப்புறம் மேல போச்சுன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் கிடைக்கும். இதுலயும் கூட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்கணும். உடைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் 0.886 இது பிரேக் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபர்தர் ஒரு பெரிய ஹடில் இருக்கும். நம்மளுக்கு இந்த ஆல் டைம் ஹை உடைக்கணும். ஸோ இந்த ஆல் டைம் ஹையை உடைச்சா தான் அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த லெவல்ஸ். ஸோ நம்ம என்னன்னா இந்த 44,000ல இருந்து 45,000க்கு மேல சஸ்டெயின் ஆச்சுனால் நம்ம எதிர்பார்க்கிற இந்த ஒவ்வொரு லெவல்ஸ்லயும் கடைசியா இந்த 48 அதாவது 1.618 வந்து ஒரு நல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வேல்யூ எக்ஸ்டென்ஷன் ஆகும் இங்க இருந்து மேல. ஸோ அப்ப அந்த பட்சத்தில் நம்மளுக்கு 48,500 போகும். நல்லா கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த 44,400 ஆல் டைம் ஹை, சாரி இந்த ரெட் ட்ரெண்ட் லைன், அதுக்கப்புறம் 43,000 43,420, அப்புறம் 44,400 அதுக்கு மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா ஒவ்வொரு மூவ் பாருங்க மினிமம் 1000 பாயிண்ட் அப் மூவ் கிடைக்கும். ஸ்ட்ரெயிட்டாவே புல் ரன் கிடைக்காது. இது வந்து எப்பயுமே எப்படி போகணும்னா ஒரு பிரைஸ் இங்க போயிட்டு இங்க இருந்து கீழே வரும், திரும்ப பிரேக், திரும்ப கீழே பிரேக், கீழே பிரேக், இந்த மாதிரி தான் போகும். ஸோ இந்த 44க்கு மேல சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா நம்ம ஓரளவுக்கு கன்ஃபர்மேஷன் ஆகலாம் மார்க்கெட் புல் ரன் ஆக போகுது அப்படின்னு. ஓகேங்களா? அப் சைட். ஓகே. இப்ப டவுன் சைட் பார்க்கணுமே, அதுக்கு எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதனுடைய சப்போர்ட் இங்க பாருங்க, இதுதான் எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா அதாவது 41,200ல இருந்து 41,300. ஸோ இந்த சப்போர்ட் பிரேக் ஆச்சுனால் நம்மளுக்கு ஃபர்தரா கீழே வரும். ஆனால் அப்படி பார்த்தோம்னா கரெக்டா இங்க பாருங்க, இதுதான் 37,300. ஓகேங்களா? இந்த லெவல் தான் நம்மளுடைய அடுத்து லோ வரக்கூடிய வாய்ப்புகள். ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் வர்றதுக்கும் அதிகமான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் எங்க இருந்துச்சோ அது பிரேக் ஆச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாவே அடுத்து இங்க வரும். இந்த 886 இருக்குது இல்லைங்களா, இங்க வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த லோ பிரேக் ஆயிடுச்சுன்னா நம்ம தாராளமா 40,000, அதுக்கப்புறம் 37,500 எதிர்பார்க்கலாம். ஸோ ஓரளவுக்கு இப்ப
நான் சொல்ல வந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இது டெக்னிக்கல் அனலைசிஸ் தான். கிளியருங்களா? இது டெக்னிக்கல் அனலைசிஸ் தான். ஸோ அந்த 37,000 இப்ப பார்த்தீங்கன்னா, இது இன்கேஸ் பிரேக் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ஃபர்தரா தெரியும். ஸோ அது இங்க பார்த்தீங்கன்னா 40,000 எஸ். எக்ஸாக்ட்லி இந்த 40,000 பிரேக் ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் ஃபர்தர் டவுன் ஃபால் வந்து இங்க தான் நிக்கும். எங்க இருந்து சப்போர்ட் எடுத்து போச்சோ அங்க. அதுக்கு முன்னுக்க இந்த 38,100, 120 கிட்ட ஒரு சப்போர்ட் எடுக்கலாம். இல்லைன்னா எக்ஸாக்ட்லி எங்க ப்ரீவியஸ் சப்போர்ட்டோ 37,500ல வந்து நிக்கும். அதுவும் பிரேக் ஆயிடுச்சுனால் நம்ம ஃபைனலா இங்க வரையும் வரலாம். 33,000. ஸோ ஒரு ஷாக்கா இருக்கும். பட் டெக்னிக்கல். இது வந்து நான் எதுவுமே சொல்றதுக்கு இல்ல. யூகம் கிடையாது, டெக்னிக்கல் தான். ப்ரெடிக்ஷன் கிடையாது, டெக்னிக்கல் பியூர். ஸோ இப்போதைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா 41,300, 44,400. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு வந்து நான் சொல்ல வந்த கருத்து உங்களுக்கு வந்து லாஜிக் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ வாங்க நம்ம எப்பயும் போல நம்மளுடைய நாளைக்கு எப்படி இருக்கும், என்ன லெவல்ஸ் அப்படின்றத பார்த்துடலாம். நிஃப்டி 50 இதுல வந்து 18,050 இருந்து 18,120 இந்த ஜோன் வந்து நம்மளுக்கு நோ ட்ரேடிங் ஜோன். கால் சைட் 18,120க்கு மேல போகலாம். டார்கெட் 18,150, 18,180, அதுக்கப்புறம் 18,200. புட் சைடு வந்து பாத்தீங்கன்னா 18,050 கீழே, டார்கெட் 18,025, 18,000, அதுக்கப்புறம் 17,980. இப்ப நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி இன்னைக்கு பாத்தீங்கன்னா 18ஆம் தேதி. ஆமா. இப்போ 2 நாளா பாத்தீங்கன்னா இந்த சேனலுக்குள்ள தான் இப்ப டிராவல் ஆகிட்டு இருக்கு. மேல பிரேக் அவுட் ஆயிருக்கு, பிரேக் டவுன் ஆயிருக்கு. இருந்தாலும் சஸ்டெயின் ஆகல. மேல வந்துருச்சு, இங்க உள்ள வந்துருச்சு. ஸோ இந்த சேனலுக்குள்ள தான் இப்ப டிராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த சேனலையும் வாட்ச் பண்ணுங்க. அது போக லெவல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 42,235ல இருந்து 42,385 இது நோ ட்ரேடிங் ஜோன். கால் சைட் 42,385க்கு மேல போலாம். டார்கெட் 42,445, 42,508, 42,550. புட் சைடு போறவங்க 42,234 கீழே போலாம். டார்கெட் 42,160, 42,110, 42,050, அதுக்கப்புறம் 41,980. இதுலயும் கூட பாத்தீங்கன்னா இந்த பிரேக் அவுட் ஆன உடனே நீங்க போயிடாதீங்க. இங்க சஸ்டெயின் ஆகணும். அதுக்கப்புறம் திரும்ப மேல போயிட்டு இப்படி சஸ்டெயின் ஆகிறப்ப நீங்க கால் சைடு போகலாம். புட் சைடு வந்து போறவங்க இங்க வந்துட்டு ஒண்ணு இங்கே சஸ்டெயின் ஆகணும், இது ரெசிஸ்டன்ஸா ஒர்க் ஆகணும். இல்ல இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸா இருந்துச்சுன்னா நீங்க புட் சைடு போகலாம். ஸோ தட் இஸ் ஆல் ஃபார் த டே. மறுபடியும் நான் சொல்றேன், இதுக்கு முன்னுக்கு நம்ம அனலைஸ் பண்ணதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்க்ஸ் லெவல் பண்ணி வச்சுக்கோங்க. அதெல்லாம் ப்ராடர் லெவல். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து உங்களுடைய ஃபியூச்சர்ஸை நீங்க ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் நல்லபடியாக கிடைச்சிட்டு இருக்கு. அதுக்கு ரொம்ப நன்றி. யாரெல்லாம் ஏஞ்சல்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். டிமேட் அக்கௌண்ட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.